வாழ்வில் முன்னேற்போக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். சமீப காலமாக நம்ம பார்த்திங்கன்னா ஆல்கோ ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோடய ஓன் ஸ்ட்ராட்டஜி நான் ரெடி பண்ணி கண்டுபிடிச்சது தான். ஸோ அதை லைவில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய லாஸ்ட் வீடியோஸில் கூட பார்த்துருக்கலாம். நான் என்னுடைய வெரிஃபைடு P&L கூட போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது இந்த 1 வீக்குக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, ஸ்லிப்பேஜஸ் எந்தளவுக்கு வந்திருக்கு, டிஃப்ரென்ஸ் பேப்பர் ட்ரேடுக்கும் ரியல் ட்ரேடுக்கும் எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னுடைய அப்ஸ்டாக்ஸோடைய P&L ரிப்போர்ட்டையும் நான் காட்டுறேன். தென் வெரிஃபைடு P&L-யும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னுடைய ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் டிப்ளாய் பண்ணியிருந்தேன் பேப்பர் ட்ரேட் அண்ட் லைவ் ட்ரேடில். ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன அப்படின்றதையே பார்த்துருவோம். சேம் ரெண்டுமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மைனூட்டில் எனக்கு ரிசல்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, லாஸஸுமே அதே நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஆக்சுவலாக டிப்ளாய் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 17th ஆக்சுவலாக நம்ம டிப்ளாய் பண்ணியிருந்தோம். ஆனால் பேப்பர் ட்ரேடில் முன்னாடி நாளே நான் டிப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 நாள் தான் நம்ம கணக்கு எடுக்க முடியும், 17 and 21. ஸோ பேப்பர் ட்ரேடில் எனக்கு இந்த ரிசல்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 10,500 எனக்கு வந்திருக்கு. சேம் அதுவே நம்ம லைவ் ட்ரேடில் பண்ணும்போது எனக்கு அதை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆக்சுவலாக நமக்கு 10,500 இதில் ஒரு 300 கிட்டத்தட்ட மேலே நமக்கு ப்ராஃபிட்டில் தான் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 400 இதில் நமக்கு பாசிட்டிவ் ஸ்லிப்பேஜஸாக வந்திருக்கு. ஸோ அதுவே நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம ரன் பண்ணும்போது, அதாவது 17-21 அப்புறம் நான் ரன் பண்ணது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான். ஸோ இதோட பேப்பர் ட்ரேட் எனக்கு 22nd, 23, 24, 25 இந்த 4 நாளுமே எனக்கு ஆக்சுவலாக எல்லாமே ட்ரிகர் ஆகிடுச்சு. எல்லா நாளுமே ட்ரிகர் ஆனதுனால எனக்கு ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா 19,800 வந்திருக்கு. இது பேப்பர் ட்ரேட் தான், நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் எனக்கு 23rd மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ் வந்திருக்கு. ஒரு 9,000 லாஸ் இங்கே இருக்குது. இது ஆக்சுவலாக பேப்பர் ட்ரேடு. லைவ் ட்ரேடில் இதே ஸ்ட்ராட்டஜி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சேம் எனக்கு 23rd அன்றைக்கி 8,900 பார்த்தீங்கன்னா என்னோடய லைவ் ட்ரேட் இது, அதனால தான் இங்கே ஆட்டோமேட்டிக்கில் காட்டுது. ஸோ இது 8,900 லாஸில் இருக்குது. மற்ற எல்லா நாளுமே ப்ராஃபிட்டு. ஸோ இங்கே எனக்கு ஓவரால் ட்ரான்சாக்ஷன் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 17,600 எனக்கு ப்ராஃபிட்டு. இங்கே 19,800 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ பேப்பர் ட்ரேடில் தான் எனக்கு அதிகமாக ப்ராஃபிட் வந்திருக்கு. நம்மளுடைய லைவ் ட்ரேடில் 17,600 தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இதோட டிஃப்ரென்சஸ்லாம் நான் கால்குலேட் பண்ணி 1 வீக்குக்கு நமக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு, அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நம்மளுடைய ஓவரால் கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சேஞ்சஸ் வருது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் நான் இங்கே ஆட் பண்ணி எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 6 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கோம். போன தேர்ஸ்டேலேருந்து இந்த ஃப்ரைடே வரைக்கும் ஆக்சுவலாக நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு பேப்பர் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 30,300 வந்திருக்கு. அதுவே லைவ் ட்ரேடில் நமக்கு 28,500 வந்திருக்கு. டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -1,800 ஆல்மோஸ்ட்டு. டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தா இது நெகட்டிவ் நமக்கு 6% இருக்குது. ஸோ இந்த 6% தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளுடைய டோட்டல் பேக் டெஸ்டட் இருக்குது இல்லையா டேட்டா. ஸோ இந்த 5 இயர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 5 இயர்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது அந்த பேக் டெஸ்டட் ஓவரால் டேட்டா. தென் -6% டிஃப்ரென்ஸ், இந்த ஆவரேஜே நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு 32,21,500 கிட்ட வந்திருக்கு. இந்த அமௌண்ட் நமக்கு ஸ்லிப்பேஜ் என்ன ஆட் பண்ணால் வருது அப்படின்றத தான் நம்ம இங்கே போட்டு பார்க்கணும். ஆக்சுவலாக 0.1 அப்படின்னு வச்சா கூட நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா 31 lakh தான் வருது. ஸோ அப்போ நமக்கு 0.1க்கும் கீழே தான். ஸோ நம்ம கரெக்டாக எக்ஸாக்ட்லி இந்த கால்குலேஷன் போட்டால் தான் நமக்கு ஓரளவுக்கு நம்மளோட ரிசல்ட்டு கூட மேட்ச் ஆகுது. ஸோ நம்மளுடைய ஸ்லிப்பேஜ் இந்த 1 வீக்கை மட்டும் வச்சு நான் கால்குலேட் பண்ணதில் இந்த அளவுக்கு தான் நமக்கு ஸ்லிப்பேஜ் இருக்குது. 0.1 கூட நமக்கு இன்னும் வரல. ஸோ இது போக போக இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இதை நம்ம இன்னும் மந்த்லி ரன் பண்ணணும். தென் மந்த்லி வைஸ் எல்லாமே நம்ம பார்த்தா தான் நமக்கு எக்ஸாக்ட் டேட்டா என்னென்னு கிடைக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் பார்க்கும்போது இது ரொம்பவே குட்டுன்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஏன்னா ஒரு ஸ்லிப்பேஜ் கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நம்ம இதுவே ஒரு சில ஸ்ட்ராட்டஜி லைக் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்தோம்னா ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் தான் அங்கே கேப்சரே பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஆர்டர் ட்ரிகர் ஆகுறது 1 செகண்ட்லேருந்து 4 செகண்ட்ஸ் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தாலே நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நிறைய டைம் டிஃபர் ஆகும். ரிசல்ட் நமக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஸ்லிப்பேஜஸ் அங்கே நிறையவே தான் நம்மளுக்கு இம்ப்ளை ஆகும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் அந்த அளவுக்குலாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா என்னோடய ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம். ஸோ நார்மலாக ஆவரேஜாக ஒரு டீசெண்டாக ஒரு ட்ரேடர் ஒரு நாளைக்கு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக கேப்சர் பண்ணலாமோ அந்தளவுக்கு தான் நான் ப்ராஃபிட்டோட நம்பர்ஸே வச்சுருக்கேன். லாஸ் ஆக்சுவலாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதாவது பர் ட்ரேடுக்கு லாஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட நார்மல் ஸ்ட்ராட்டஜியே நம்மளோட ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். நம்ம மோஸ்ட்லி 10 பாயிண்ட்ஸ் தான் ரிஸ்க்கே இருப்போம். 10 to மேக்ஸிமம் பார்த்தா கூட 20 பாயிண்ட்ஸ் தான். அதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் மோஸ்ட்லி போகாது. ஸோ நான் அந்த 10 பாயிண்ட்ஸ் தான் நம்ம ரிஸ்க்கே வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணியிருக்கேன். அதே ப்ராஃபிட் எனக்கு டீசெண்டான ப்ராஃபிட்ஸ் கேப்சர் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். தென் ட்ரைலிங்கும் நம்ம போட்டு வச்சுருக்கோம்.
இந்த வீடியோ முக்கியமாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கோவில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் ரன் பண்ண முடியுமா, நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றத காட்டுறதுக்கு தான். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா, ஆல்கோவில் ரிசல்ட்லாம் நல்லா தான் வரும், ஆனால் ரியலில் நமக்கு வராது அப்படின்லாம் நினைப்பாங்க. அது ஆக்சுவலாக ஏன் அப்படி வராதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸில் கேப்சர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நான் ப்ரீவியஸ்லி என்னோடய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணாங்க, அது ஏன் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டுது லைவில் அப்படின்றதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சும்மா ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை ஈஸியாக போடுறது ரொம்பவே ஈஸி. ஆனால் எது பேசினாலும் வித் டேட்டாவோட பேசணும், இல்லைனா பேசவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கரெக்டு. வித் டேட்டா இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் இந்த குவாண்ட்மன்லேயோ இல்லை வேறு ஆல்கோ பிளாட்ஃபார்ம்லேயோ நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி, இந்த வின் லாஸ் ரேஷியோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் நீங்கள் என்ன ட்ராபேக், ஏன் அது மேட்ச் ஆகலை அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். மேபி நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளாட்ஃபார்மில் அந்த டேட்டாஸ் கூட மிஸ்மேச்சஸாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த மேக்ஸ் ப்ராஃபிட்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு பீக்கான நம்பர்ஸ் மாதிரி காட்டினா கூட உங்களோட ரிசல்ட் ஓவராலாக நிறைய நாள் சேஞ்சஸ் ஆகலாம். அதே மாதிரி டைமிங் டிஃப்ரென்ஸில் ஒருவேளை உங்களோட சாஃப்ட்வேர்ஸில் சம்டைம்ஸ் அது ட்ரிகர் ஆன மாதிரி காட்டியிருந்தால் கூட பேக் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸில் உங்களுக்கு லைவில் நமக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ரிசல்ட் இருக்குது இல்லையா, ஓவரால் ரிசல்ட்டு, இந்த டேட்டாலாம் இருக்குது இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படியும் CSV ஃபைலெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரேண்டமாக சில டேஸை கூட சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய லைவ் சார்ட்ஸ் இருக்குல்ல, நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்மளுக்கு ட்ரேடிங் வியூவிலே கிடைக்கும். நம்ம தாராளமாக அதில் போயிட்டு உங்களோட ஆர்டர்ஸ்லாம் கரெக்டாக எங்கே நீங்கள் போட்ட கண்டிஷனுக்கு அது கரெக்டாக ட்ரிகர் ஆகியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஆப்ஷன் டேட்டாஸே மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, அது நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு மெத்தட்குள்ளே போகிறோம், நம்மளோட கரியரை இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுறோம், ஒரு ட்ரேடிங்கில் அடுத்த லெவல் போகிறோன்னும் போது கண்டிப்பாக சில விஷயத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் ரொம்ப சின்ன அமௌண்ட்ஸ் தான் இருக்கணும், அவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கே மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபா அந்த மாதிரி தான் சார்ஜஸே இருக்க போகுது. இல்லை மேக்ஸிமம் ஒரு 1000 ரூபா கட்டி நீங்கள் டேட்டா எடுக்க போகிறீங்க. அப்படி எடுத்து அந்த டேட்டா கூடலாம் இந்த பேக் டெஸ்ட் வந்தது இல்லையா, ஸோ இந்த பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸும் அதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கே வரணும். சும்மா ஒரு ப்ரோக்கர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் போய் நம்ம இஷ்டத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு அது என்ன சொல்லுதோ அதே கண்மூடித்தனமாக நம்ம நம்பிடலாம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு லாஸஸ் வரும். ஸோ நான் குவாண்ட்மன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எனக்கு டேட்டாஸ் ஏதோ ஒரு சில நாள் மிஸ் மேட்சஸ் இருக்குது தான். ஒரு சில ஸ்ட்ராட்டஜியில் நான் கண்டுபிடிச்சேன், அது அவங்ககிட்டயுமே நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குது, இந்த டைமில் டேட்டா மாறி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டேட்டா எனக்கு தப்பாக வரும்போது கூட அந்த தப்பாக வந்த டேட்டாஸ் கூட எனக்கு சில நாள் நல்லாவே பாசிட்டிவில் போயிருக்கு. அதே நேரத்தில் சில நாள் லாஸஸும் வந்திருக்கு. ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜிக்கு அது எனக்கு பெரிய அளவுக்கு அடி வாங்குச்சான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு லாஸஸும் சில நாள் வந்திருக்கு, சில நாள் எனக்கு அதுவே அட்வான்டேஜாக முடிஞ்சு நல்ல ப்ராஃபிட்டுக்கும் போயிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும், எந்த அளவுக்கு டேட்டா அங்கே கரெக்டாக வருதா இல்லையா, நீங்கள் போட்டு வச்ச டேட்டா கூட மேட்ச் ஆகுதா. ஏன்னா இப்போ சூப்பர் ட்ரெண்ட் எக்ஸாக்டாக அங்கே தான் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஒரு மூவிங் ஆவரேஜஸ் போட்டிங்கன்னா அந்த டேட்டா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பிரேக் அவுட் போடுறீங்கன்னா அந்த பிரேக் அவுட்டுக்கு அந்த ரேஞ்சுக்கு அது கரெக்டாக அந்த வேல்யூ தான் அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு வருதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இது எதுவுமே நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். அதனால் இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. நம்மளோட அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட் தான் நான் இருக்கேன். ஏன் இதை இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேருக்கு ஆல்கோனாலே நிறைய ஒரு தப்பான ஐடியாஸ் இருக்கும். சில பேர் ரொம்ப பாசிட்டிவாக நினச்சிப்பாங்க, சில பேர் ரொம்ப நினட்டிவாக நினச்சிப்பாங்க. ஆனால் எல்லோரும் யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் பார்த்துட்டு பண்ணுறாங்கன்றது நல்லா தெரியுது. இப்போ நம்மளுடைய அப்ஸ்டாக்ஸுடைய பேக் எண்டில் தான் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ஈக்விட்டியில் இருக்குது. ஈக்விட்டி லாஸ்னால நம்ம ஒன்றுமே இதில் பண்ணலை, நம்ம இங்கே போய் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. கெட் ரிப்போர்ட்ஸ் கொடுப்போம். அதே லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு தான் இப்போதைக்கு இதில் இருக்குது. ஸோ லாஸ்ட் 7 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு இங்கே 18,772 காட்டுது. ஆனால் நம்ம ரன் பண்ணது ஆக்சுவலாக டேட்டு 17th நம்ம ரன் பண்ணியிருந்தோம். ஸோ நான் டேட்டை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. கரெக்டாக நம்ம ரன் பண்ண டேட்லேருந்து நான் ரன் பண்ண டேட் டேட் 17 கரெக்டாக. அதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக 6 நாள் ரன் ஆகியிருக்கும். ஸோ 17, 21, 22, 23, 24, 25 23 மட்டும்தான் நமக்கு லாஸு. மற்ற 5 நாளுமே எனக்கு ஆக்சுவலாக ப்ராஃபிட்டு. ஸோ அதோட கால்குலேஷன் தான் இங்கே பார்க்குறீங்க. கிராஸ் பிஎன்எல் நமக்கு 28,500 வந்திருக்கு. நெட் பிஎன்எல் 26,344 வந்திருக்கு. சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ் 2,150 கிட்ட வந்திருக்கு. வின்னிங் ட்ரேட்ஸ் நமக்கு 52,000. லாஸ் பண்ண ட்ரேட்ஸ் 24,000 நமக்கு லாஸ் ஆகியிருக்கு.
வின்னிங் ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 46% தான் இருக்குது. ஏன் இது 46%னா, ஏன்னா சில ட்ரேட்ஸ் வந்து நமக்கு மோஸ்ட்லி சின்ன சின்ன லாஸஸ் தானே. நான் சொன்ன மாதிரி 10 பாயிண்ட்ஸ் தான் வந்து லாஸஸே இருக்குது. ஸோ ஆல்கோன்றதுனால நமக்கு அதெல்லாம் மோஸ்ட்லி அடி வாங்கும். பட் நமக்கு ப்ராஃபிட்ஸ் ரன் ஆகிற ட்ரேட்ஸ் வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ அதனால தான் நமக்கு ஓவரால் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு. அதனால தான் ஒரே நாள் தான் நமக்கு பார்த்திங்கன்னா 23rd மட்டும்தான் வந்து லாஸு, மற்ற எல்லா நாளுமே ப்ராஃபிட் தான். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃப்யூச்சரில் இதே தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have no idea. நமக்கு பேக் டெஸ்ட் ரிசல்ட் இருக்குது, அதை வச்சு நான் இப்போ ஃபார்வர்ட் டெஸ்ட் நம்ம ஃபார்வர்டில் போயிட்டுருக்கோம், இதை நம்ம லைவ்லையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரிசல்ட் எந்த அளவுக்கு வருதுன்றதை நம்ம போக தான் நம்ம எல்லாமே பார்க்க முடியும். பட் அதே ரிசல்ட் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கேரண்டீடாக வருமானு கேட்டிங்கன்னா, இங்கே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கேரண்டீட் கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி போயிட்டே இருக்கணும். ஸோ எல்லாமே ஃப்யூச்சர் வந்து நமக்கு ஆல்கோவில் மூவ் ஆக போகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இப்போலேருந்தே அட்லீஸ்ட் அதில் இருந்தால் தான் நமக்கு ஒரு நாலேஜாவது டெவலப் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இதில் இருக்கோம். நம்மளோட வெரிஃபைடு P&L கூட நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஆக்சுவலாக டேட் 17th நீங்கள் பார்க்கலாம். ஸோ 17 இங்கே நீங்கள் பார்க்குறேங்க சைடில். ஸோ 17, 21, 22, 23, 24 ஆக்சுவலாக என்னால் வந்து போஸ்ட் இதில் ஷேர் பண்ண முடியல. இவங்களோட சர்வர் டவுனு, சென்சிபிளோட சர்வரு, அதனால் நம்மளால் அந்த டேவை கரெக்டாக ஆட் பண்ண முடியல. அதனால் 25th தான் என்னால் ஆட் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் ஆனால் என்னோட இந்த ரிப்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். 24th அன்றைக்கி பார்த்தா நமக்கு நெட் P&L கரெக்டாக 13,557 வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $220 வந்து எனக்கு டேக்ஸு, ப்ராஃபிட்டு, ப்ரோக்கரேஜ் இது எல்லாமே சேர்த்து எனக்கு போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களால் ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங்குமே உங்களால் பண்ண முடியும். குவான்மனோட லிங்க்கும் உங்களுக்கு தரேன், ப்ரோமோ கோடும் தரேன். நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஸ்கேல் பண்ண ஆரம்பிக்கலாம். க்ரியேட் பண்ணுங்கள், நல்லா ஸ்கேல் பண்ணுங்கள், பொறுமையாக டைம் எடுத்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.